முதலாவதாக தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் என்னுடைய பெயர் விஜயகுமார், செக்ஷன் ஆஃபீஸர் பிடபிள்யூடி செக்ரட்டேரியட். என்னுடைய தலைமையில் 45 பேர் ஏப்ரல் 14ஆம் தேதி காஷ்மீர் டூர் புறப்பட்டோம். 18ஆம் தேதி காஷ்மீர் சென்றடைந்தோம். அங்கு சோன்மார்க், குல்மார்க், பஹல்காம் சுற்றி பார்த்துட்டு திரும்பினோம். பஹல்காம்கள் ஒரு நாள் முன்னதாக நாங்கள் சென்றதால் உயிர் தப்பித்தோம். சம்பவம் நடந்த ஒரு நாள் முன்னதாகவே நாங்கள் அங்கேருந்து காஷ்மீருக்கு வந்துட்டோம். அதனால் நாங்கள் அனைவரும் நலமாக உயிர் தப்பித்தோம். முதல் நாளையே அங்கே ஒரு பரபரப்பாக இருந்தது. போலீஸ் கமாண்டர்ஸ் எல்லாம் ஒரு பரபரப்பாக இருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் பார்க்கும்போது ஏதோ சம்பவம் நடக்கும்போது என்று ஒரு பயம் இருந்தது. எல்லாருக்கும் பயத்தோடதும் பயங்கர துன்பத்தோடு பல இன்னல்கள் இடையில நாங்கள் வந்து சென்னை சேர்ந்தோம். பாதுகாப்பில் ஒரு குறை கிடையாது. எனக்கு வந்து ஒரு அலர்ட் இருந்தது. நாங்கள் ஒரு இடத்துல உணவுக்காக ஒன்று கூட்டியிருந்தோம். ஒரேடியாக 20 கமாண்டர்ஸ்க்கு வந்து என்ன சின்ன ஒரு 20 கமாண்டர்ஸ் வந்துட்டாங்க. எங்கிட்ட வந்து என்னாச்சு கேட்டாங்க. இல்லை சார், நாங்கள் உணவுக்காக கொஞ்சம் நிற்கிறோம். நாங்கள் இல்லை நிற்காதீங்க, உடனே சாப்பிட்டு உடனே கிளம்புங்க என்று அந்த அளவுக்கு பாதுகாப்பு கமாண்டர்ஸ்லாம் நிறைய இருந்தாங்க. அதே மீறி இது சம்பவம் நடந்தது என்றது ரொம்ப ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். அது காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள பற்றி ஒரு கிடையாது. ஒரு குழுவாக எங்களை நல்லா கவனிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு குறையில்லை. அவங்க எப்படி தான் இருக்கிறாங்கன்னு நமக்கு காஷ்மீர் மக்கள் எப்படி தான் இருக்கிறாங்க வாழ்கிறாங்கன்றது கஷ்டமாக தான் இருக்குது. சார், இந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் போது நம்ம வந்து பாகிஸ்தானில் தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. என்ன காரணம், நான் 20 வருஷமாக அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் டூர் ஆர்கனைசராக. 4வது ட்ரிப்பு நம்ம போகிறேன். இந்த ட்ரிப்பு தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த நிகழ்ச்சியை. அடுத்தது ஒன்று, அந்த கவர்மெண்ட் நல்லா சேவ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா, டிஃபென்ஸ் முதல் எல்லாம் பண்ணாங்கன்னா, அடுத்த வர யாத்திரஸ் மற்றும் டூரிசம் எல்லாருமே வந்து அங்கே போகிறதுக்கு பயம் இல்லாத போவாங்க. வருங்காலத்தில் வந்து டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ் மற்ற எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு பாகிஸ்தான் மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதா என்னுடைய மெயின் காரணமே. மினி சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும் அந்த பஹல்காம். மோஸ்ட்லி எல்லாருமே ஹனிமூன் கப்பல்ஸ், மோஸ்ட்லி அடுத்த ஸ்டூடெண்ட்ஸு. நான் ஸ்டூடெண்ட் பையனை கூப்பிட்டு போவேன். இந்த வாட்டி தான் அந்த மாதிரி இன்சிடென்ட் அந்த இடத்துல நடந்தது. இது இந்த நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து தப்பிச்சு வந்தது கடவுள் அருங்கன்னு தான், வேற யாரோடைய இதனால நாங்கள் வரலன்னு எங்களுக்கு நல்ல தெளிவாக. என் பேர் பாஸ்கர். விஜயகுமார் சாரும் நானும் 2 பேரும் தான் அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணேன். இது இல்லாத அடுத்த மாதத்துக்கு நான் வந்து மணாலிக்கு இருந்தேன். அது மணாலிக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு அது ஒன்றுக்குள்ள ட்ரைம் வச்சுட்டு இருக்கிறேன்னு தெரியல. நாங்கள் முதல் நாள் வந்து அந்த பஹல்காம்ன்ற இடத்துல நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது லேசாக கொஞ்சம் மழை பெஞ்சதுனால நாங்கள் வந்து சீக்கிரமாக திரும்பிடலாம், மழையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். மறாவது நாள் அதே டைம் நாங்கள் போன அதே நேரத்தில் தான் இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு. போன டூரிஸ்ட்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க. அதை கேட்டு நாங்கள் எப்படி தப்பிக்கலாம், காஷ்மீர்லேருந்து நம்ம ஸ்ரீநகர்லேருந்து எப்படி நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் கிடைச்சோன்னே நாங்கள் போன பஸ்ஸு நிலச்சரிவுனால எங்கள் பஸ்ஸு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உடனே ஒருத்தரும் ஒரு 5-6 பேருக்கு ஒரு காரை பிடிச்சி ஒரு 7 காரில் நாங்கள் வந்து ஜம்மு வந்து இறங்கிட்டோம். ஜம்மு வந்து இறங்கி நாங்கள் வரும்போது எங்களுடைய டைம் வந்து 9 மணிக்கு நாங்கள் ஜம்முலேருந்து டெல்லிக்கு ட்ரெயின் வரணும். அந்த ட்ரெயின் எங்களுக்கு கிடைக்கல. நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு தான் எங்களை கொண்டாந்து ஜம்முலே இறக்கி விட்டாங்க. வேறு பாதையில் சுற்றி மலைப்பகுதி, அது கடினமான பகுதி. அந்த பகுதியில் நாங்கள் தப்பிச்சு ஜம்முக்கு கீழே இறங்கி வந்தால் எங்களுடைய ட்ரெயின் மிஸ் ஆகி போச்சு. நாங்கள் 1:30-2 மணிக்கு திருப்பி ஒரு ப்ரைவேட் பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் டெல்லிக்கு எப்படியாச்சும் டெல்லி போயிடுவோம்னு சொல்லிட்டு டெல்லி வந்தோம். டெல்லி வந்தோடனே எங்களுக்கு டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி A.K.S. விஜயன், அவர் திருச்சி சிவா MP அவர்கள் தமிழக முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க எங்களை எல்லாத்தையும் வரவேற்று திருச்சி டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் எங்களுக்கு உணவு, தங்குறதுக்கு இடம், நாங்கள் இன்றைக்கி நைட்டு வர்ற வரைக்கும் எங்களுக்கு என்ன உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணி ட்ரெயினில் பார்சல் பண்ணி எல்லாம் கொடுத்து சிறப்பான முறையில் எங்களை வழி அனுப்பிச்சு வச்சாங்க. ஆமாம், பதட்டமான சூழ்நிலை ரொம்ப 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 நாங்கள்லாம் இப்போ வந்து எப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லோரும் பயத்தில் தான் இருக்கோம். எல்லோரும் ரொம்ப பயத்தில் இருக்கோம். ஆனால் நாங்கள் முதல் நாள் அந்த சம்பவம் இருந்ததுன்னா நாங்கள் அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. மக்களுடைய நிலைமை ரொம்ப நம்ம டூரிஸ்ட் இல்லைன்னா அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. டூரிஸ்ட்டு தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க அனைவரும் அங்கே டூரிஸ்ட் வராங்க. ஆனால் அவங்களுடைய இந்த மாதிரி சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.